தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள ஒரு ஏறக்குறைய 573 பணியிடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன வேக்கன்ஸ், அதை பற்றி எல்லாம் தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூகுளில் போய்ட்டு mhc.tn.gov.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்னு ஒரு டேப் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரீடர், அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி 2 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணால் தான் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். மொத்தம் 13 பேஜஸ் இருக்குது. இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் கூடுதலுக்கு இதை டவுன்லோட் பண்ணி முழுமையாக தெரிஞ்சுங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மோடில் மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி, அதாவது 2/7/2019 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/7/2019 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. 2 நோட்டிஃபிகேஷன்ஸோட லிங்கே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தா 76 வேக்கன்ஸ் சொல்லியிருக்காங்க. டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 229 வேக்கன்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஸ்கேல் ஆப் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதே பேஜிலே கொடுத்துருக்காங்க. இந்த வேலைகளுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா SC, ST, SC அருந்ததியர், MBC, DC, BC, BC முஸ்லீம் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 வயசு, மேக்ஸிமம் வந்து 35 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 வயசும் மேக்ஸிமம் வந்து 30 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 வயசு, மேக்ஸிமம் வந்து 45 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கான கல்வி தகுதி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயோ இல்லை வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்லேயே வந்து ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி வந்து வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து சயின்ஸ்லோ இல்லை ஆர்ட்ஸ்லோ காமர்ஸ்லோ இன்ஜினியரிங் அல்லது மெடிசன்லையோ வந்து முடிச்சுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து ஒரு டிப்ளமோ வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷனில் படித்த டிப்ளமோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா டிகிரியுமே பார்த்தீங்கன்னா 10+2+3 பேட்டர்னில் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து சயின்ஸ் அல்லது ஆர்ட்ஸ் அல்லது காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசின் அல்லது எனி அதர் டிசிப்ளின் ஆஃப் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி அண்டர் 10+2+3 வந்து டிகிரி முடிச்ச எல்லாருமே வந்து அப்ளை பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங்கில் வந்து ஹையர் கிரேட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா டோட் ஆஃபர் பண்ணுற சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இந்த கோர்ஸ் வந்து பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் கேண்டிடேட்ஸ் வந்து டிகிரி அல்லது டிப்ளமோ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து அதாவது AICTE அப்ரூவ் பண்ண டிகிரி இல்லைனா வந்து டோட் அப்ரூவ் பண்ண டிப்ளமோ வந்து படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து எக்ஸம்ஷன் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா BC முஸ்லீம், MBC, DC அதர் கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு 300 ரூபாய் வந்து எக்ஸாம் ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. SC, ST, SC அருந்ததியர் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபீஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்டிடியூட் விடோஸ் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து எக்ஸம்ஷன் சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், கூடவே பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் எப்படி இருக்கும், எவ்வளோ மார்க்ஸ் இருக்கும், அதுக்கான சிலபஸ், எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது எல்லாத்தையும் முழுமையாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வந்து நம்ம தமிழில் காத்துட்ருக்கு. 2 ஜாப் கேட்டகரிக்குமான எக்ஸாமோட பேட்டர்ன் எல்லாமே வந்து இந்த பேஜிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பொறுமையாக படிச்சிங்கன்னா உங்களுக்கே எல்லா விவரங்களும் ஈஸியாக புரியும். அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ரீடர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த கேட்டகரிஸ்க்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு 31/7/2019 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 119 வேக்கன்ஸ் சொல்லியிருக்காங்க. ரீடர் எக்ஸாமினர் இதுக்கு பார்த்தீங்கன்னா 142 வேக்கன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 7 வேக்கன்ஸ் சொல்லியிருக்காங்க. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆப் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லா ஜாப் கேட்டகரிஸோட டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்ஸ், அதாவது கேஸ்ட் வைஸ் அலோகேஷன் வந்து அனெக்ஸரில் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து எந்தெந்த கேஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஜாப் அலாட் பண்ணியிருக்காங்க அந்த தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா SC, SC அருந்ததியர், ST, MBC, DC, BC முஸ்லீம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 வயசும் மேக்ஸிமம் வந்து 35 வயசும் சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசும் மேக்ஸிமம் வந்து 30 வயசும் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஜாப் கேட்டகரிக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரியை வந்து சயின்ஸ் அல்லது ஆர்ட்ஸ் அல்லது காமர்ஸ், இன்ஜினியரிங் அல்லது மெடிசின் அல்லது எனி அதர் டிசிப்ளின் ஆஃப் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி
அண்டர் 10+2+3 அல்லது 11+1+3 இந்த பேட்டர்ல வந்து கம்ப்ளீட் பண்ண எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலா பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் அந்த கோர்ஸை முடிச்சவங்களுக்கு, அதாவது டோட் ஆஃபர் பண்ற அந்த கோர்ஸை முடிச்சவங்களுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அல்லது ஏதாவது ஒரு டிப்ளமோ, அதாவது யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ் பண்ண ஏதாவது ஒரு டிப்ளமோ வந்து கம்ப்யூட்டர்ல படிச்சவங்களுக்கு வந்து இந்த வேலைக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா ரீடர்/எக்ஸாமினர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த கேட்டகரிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து சயின்ஸ் அல்லது ஆர்ட்ஸ் அல்லது காமர்ஸ் அல்லது இன்ஜினியரிங், மெடிசன் ஆர் எனி அதர் டிசிப்ளின் ஆஃப் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி அண்டர் 10+2+3 அல்லது வந்து 11+1+3 இந்த பேட்டர்ல முடிச்ச எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம், எம்பிசி, டிசி அண்ட் அதர் கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் சொல்லியிருக்காங்க. எஸ்சி அருந்ததர், எஸ்டி இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸம்ஷன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், டெஸ்டிடியூட் விடோஸ் இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபீஸ்லேருந்து முழு விலக்கு வந்து அளிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கான மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனோட பேட்டர்ன் என்னென்ன சப்ஜெக்டில் வந்து எவ்வளோ மார்க்ஸ் இருக்கும், எந்த பேட்டர்னில் வந்து இருக்கும், அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் தமிழ்நாடு ஸ்டேட் சிலபஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் வந்து 35 மார்க்ஸும், ஜென்ரல் தமிழ் வந்து மார்க்ஸ், இது மாதிரி வந்து சப்ஜெக்ட் வைஸ் எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து எவ்வளோ மார்க்ஸ் இருக்கும் அதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து எல்லா பேஜ்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் முழுமையாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். 2 நோட்டிஃபிகேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஜாப் கேட்டகரிக்கும் போஸ்ட் வைஸ் வந்து எந்தெந்த கேஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஜாப்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அந்த தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து எந்தெந்த கேஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஜாப் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அந்த தகவல் எல்லாமே வந்து தெளிவாக தெரியும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கீழே பக்கம் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண தான் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்கள் நேம், மற்ற விவரங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை வச்சு லாகின் பண்ணி உங்கள் டேட்டாஸ் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணி தேவையான சர்டிஃபிகேட்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.